டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரமும் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக அமையவிருக்கிறது. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய வாழ்க்கை பயணத்தில் இணைந்திருக்கின்றோம். சிறு வயதிலேயே தன்னுடைய தேடல் என்னவாக இருக்கும்? சாதாரணமாக எல்லா மாணவர்களை மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. படிக்கும் பொழுது விளையாட்டுல அதிக கவனம் இருந்தது. ஆனால் ஆலய தரிசனங்களில் அவருடைய மனம் ஒன்றிணைந்திருந்தது. இறைவனுடைய ஒரு தேடல் அவர் மனதிலே ஆழமாக பதியப்பட்டிருந்தது. கொஞ்ச நாள் கழித்து மற்ற மாணவர்கள் எல்லாம் விளையாடி பாடசாலைக்கு சென்றாலும் இவர் ஆலயங்களுக்கு செல்வதும், தனித்திருப்பதும், விழித்திருப்பதும், நிறைய விடயங்கள்ல இறைவனுடைய சிந்தனையிலேயே தன்னுடைய மனதை ஒருங்கிணைக்கிறாங்க. தனக்குள் எழும் கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடிட்டு இருக்காங்க. நான் யார் என்ற ஒரு கேள்வி அவங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரு பதிலாக பல விடயங்களை எடுத்துரைக்கிறது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரை பற்றி கேள்விப்படுறாங்க. அவரை பார்க்க வேண்டும், அண்ணாமலையானரை சந்திக்க வேண்டும், அவருடைய தரிசனம் தனக்கும் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த சின்ன வயதிலேயே அவங்களுக்கு ஏற்படுது. வீட்டை விட்டு வெளியே வராங்க. படிக்கிற வயதுல வீட்டை விட்டு வெளியே வரும்போது எல்லாரும் வீட்டுல தேடுவாங்க. அந்த எண்ணங்கள் எல்லாம் இருந்தது அவருடைய மனதில். இருந்தாலும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு இறைவனை பார்க்க கிளம்பி போறாங்க. நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில திருவண்ணாமலை போய் சேர்றாங்க. அந்த ராஜகோபுரத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து தன்னுடைய கைகளால் வணங்கி இறைவனை மனதால் நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இறைவனுடைய சன்னிதானம் தான் இனி எனக்கு வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு ஒரு முடிவை அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுடைய குடும்பத்திற்கு இவர் இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சு முதல்ல அவருடைய சித்தப்பா வராங்க, பிறகு அம்மா வராங்க. எல்லாரும் அவரை கூப்பிட்டாலுமே அவர் இறைவனுடைய பாதத்திலிருந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் அவர் அமைதியா மௌனமாக தான் பதில் சொல்றாரு எல்லாருக்குமே. பிறகு தொடர்ச்சியா மிகுந்த நீண்ட நாட்களாக தவம் இருக்காங்க. தியானத்திலே ரொம்ப அழகா மூழ்கி இருக்கிறாங்க. தனக்குள் ஒரு தேடுதல் இருக்கிறது. அந்த இறைவனை தனக்குள் காண வேண்டும் என்ற முயற்சியிலே வெற்றியும் பெறுறாங்க. இந்த வெற்றியெல்லாம் அவர்கள் பெறுவதற்கு மிகுந்த சிரமங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. நிறைய மக்களுடைய இடைஞ்சல்கள், அதே நேரத்தில் சில நேரங்களில் சிறுவர்கள் குழந்தைகளுடைய கேலி கிண்டலுக்கெல்லாம் ஆளானாலுமே இறைவனை தேடுதல் மாத்திரம் அப்படின்ற எண்ணம் அவர்கள் மனதில் வருது. தன்னுடைய இந்த வெளித்தோற்றம் என்பது மாயை என்பதும், இந்த உலகம் என்பது மாயை என்பதும், நாங்கள் இங்கே வந்திருப்பது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி, நான் யார் என்ற கேள்வி அப்படின்றதே ஒரு மனசுல ஓடிட்டே இருந்து அதற்கான பதிலை அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பக்தர்கள் நிறைய பெருக ஆரம்பிக்கிறாங்க. அவரை சந்திக்கணும், அவரை தரிசிக்கணும், அவரிடத்திலே அன்பா பேசணும். அவரும் எல்லார்ட்டையும் அன்பா பேசுவார். பக்தர்கள் எதை கொண்டு சந்தோஷமா கொடுத்தாலும் மகிழ்ச்சியோட வாங்கிக்குவாரு. அமைதியா தான் அதிகமான நேரங்கள்ல அவர் இருந்ததை எல்லாரும் காணக்கூடியதாக இருந்தது. கணபதி முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் கல்வியில் அதிகம் சிறந்து விளங்கிய ஒருவர். இவர் என்ன பண்றாருன்னா, ரமணர் அவர்களை பற்றி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு திருவண்ணாமலையில அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு நினைப்போட பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அவருக்குள்ள பல மாற்றங்கள், அவருடைய அந்த முகம், அந்த பொழிவு, அவர் உபதேசம் கொடுக்கும் விதம், இதையெல்லாம் பார்த்து அவருக்குள்ள ஒரு ஆனந்த தாண்டவம் அப்படின்னே சொல்லலாம். இங்கேயே இருந்து அவர் கூட இணைந்து இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த கணபதி முனிவர் அவர்களுக்கு ஏற்படுது. அங்கிருந்து அவர்கிட்ட நிறைய உபதேசங்களை பெற்றுக்கொள்கிறார். ரமணர் அவர்களை பற்றி 5 திருப்பதிகங்களை அவங்க பாடியிருக்காங்க. ரொம்ப அதிகமான ஒரு பக்தி அவங்க மனசுல ஏற்படுது. அவங்களுடைய உறவினர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஸ்ரீ ரமண மகரிஷி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இது என்னத்திற்காக தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. நிறைய திருத்தலங்களுக்கு நான் போயிருக்கின்றேன். நிறைய பக்தியில் அதிகளவாக ஈடுபட்டவர்களை நான் சந்தித்து இருக்கிறேன். எல்லாவற்றையும் விட ஸ்ரீ ரமணர் அவர்களை பார்க்கும் பொழுதே எனக்குள் ஏற்பட்ட மாற்றம், எனக்குள் ஏற்பட்ட பேரானந்தம், இது எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவரிடத்திலே இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீ ரமணர் அவரிடத்திலிருந்து நிறைய உபதேசங்களை பெற்று அதற்கு பிறகுதான் திருவண்ணாமலையிலிருந்து விடை பெற்று போனாங்க. ஆனால் அப்பப்ப அவரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸ்ரீ ரமணர் அவர்கள் ஆசிரமத்தில் இருந்து மக்களை வழிநடத்தும் பொழுது நிறைய விரோதிகள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவரை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கென்று நிறைய பேர் கிளம்பி வராங்க. அவர்கள் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு அவரை பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கணுன்ற எண்ணத்தில் அங்கே வராங்க. ஆனால் இதற்கு எதுக்குமே அவர் அஞ்சவில்லை. அவருடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுமா? மௌனம் மாத்திரம்தான் பதிலாக இருந்தது. அவர்கள் நிறைய விடயங்களையும் இறைவனை பற்றி நிறைய கேள்விகளையும் தேவையற்ற கேள்விகளையும் கேட்டு அவரிடத்திலே பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதற்கும் அவர் மசியவில்லை. யாருக்குமே அவர் பதில் கூறவும் இல்லை. அந்த மௌனம் என்பதுதான் அவருடைய பதிலாக இருந்ததுனால பேசியவங்க நிறைய பேர் தோல்வியை தழுவி சென்றதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ரமணர் அவர்களுடைய ஆசிரமத்தில் ஜாக்கி அப்படின்ற ஒரு
நாய் நீண்ட நாட்களாக வளர்க்கப்பட்டிருக்கு. சின்ன வயதுல இருக்கும்போதே ரமண மகரிஷி அவர்களே அதை எடுத்து வளர்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதன் மீது அதிகமான பிரியத்தையும் வச்சிருந்திருக்காங்க. ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களை அவருடைய செல்ல பிராணி பார்க்கும் பொழுது அன்பாக பார்க்குமா. அவர் உபதேசம் செய்வதை நேரடியாக அமர்ந்து அவர் இருக்கும் அந்த அறையிலே அமர்ந்து பார்க்குமாம். அந்த அவரை ரொம்ப காலமா வணங்கி ஒரு பக்தர் அதற்காக ஒரு சின்ன ஒரு கம்பளத்தையும் வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுல அந்த சின்ன அந்த நாய்க்குட்டி அதுலேயும் இருந்து ரமணர் அவர்களையும் உன்னிப்பா கவனிக்குமா. அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன பண்றாருன்றதை உன்னிப்பா கவனிச்சுட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஜாக்கிக்கு உணவு கொடுப்பாங்க இல்லையா, கொண்டு உணவு தட்டில் வச்சுட்டு போனாலுமே அது என்ன பண்ணுமா, ரமணர் அவர்கள் எப்பொழுது சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்குமா. ரமணர் அவர்களுக்கு உணவு அவர்கள் ஒரு வாய் எடுத்து வைத்த பிறகுதான் அந்த ஜாக்கி தானும் சாப்பிட ஆரம்பிக்குமா, அதனையும் சாப்பிடாதான். இப்படி இருக்கிற அந்த ஜாக்கி அந்த செல்ல பிராணிக்கு நடக்குது அப்படின்னா உடல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்படுது. ரொம்ப சோர்வா கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ரீதியான பிரச்சனையில் சோர்வடையுது. இதை கேள்விப்பட்டு ஸ்ரீ ரமணர் அவர்கள் அதை போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்பொழுது அந்த செல்ல பிராணியே நிறைய கதைகளை அவருடைய கண்கள் மூலமாக பகிர்ந்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செல்ல குட்டி, அதாவது செல்ல பிராணியை அப்படியே எடுத்து தன்னுடைய மார்பில் வச்சு அதை கொஞ்சம் தடவி கொடுக்கும் பொழுது அது கண்களை மூடிக்கொண்டு அப்படியே ஸ்ரீ ரமணருடைய கைகளிலே அதனுடைய உயிர் பிரிந்து போயிருக்கிறது. அது ஒரு திருப்தியாக அந்த செல்லப்பிராணி அதை உணர்ந்திருக்கிறது. அவருக்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் அந்த செல்லப்பிராணி மிகுந்த வேதனையில் இருந்த ஒரு காலகட்டமாக அது இருந்ததுனால அதனுடைய அந்த பிரிவு என்பது அவருக்கு மிகுந்த ஒரு தாக்கத்தை கொடுத்திருந்தாலும் அமைதியாக பல விடயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீ ரமணர் அவருடைய ஆசிரமத்துல பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நாய், குரங்கு, காகம், பசு அப்படின்னு நிறைய விலங்குகள் இருக்குமா. விலங்குகளிடத்திலே ரொம்ப அன்பா இருப்பாராம். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, விலங்குகளுடைய அந்த அன்பை கண்களினூடாக நாங்கள் உணர முடியும் அப்படின்னு சொல்வாராம். இந்த ஆத்மா கடந்து வந்த பாதைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்ற ரீதியில் ஒரு கேள்வியும் அங்கே எழுப்பப்படுகின்றது. ரொம்ப அதன் மீது அதிகமான அன்பு வச்சிருந்தனால ஒரு பக்தர் என்ன பண்றாராம், ஒரு பசுவை கொண்டு ஸ்ரீ ரமணரிடத்திலே கொடுக்கிறாராம். அந்த பசுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க தெரியுமா? லக்ஷ்மி பசு. அந்த பசுவை எப்பொழுதுமே அந்த பசுவை ரொம்ப சந்தோஷமா எப்பொழுதுமே அப்படியே தடவி கொடுப்பாராம். அதுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதை எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை குளிப்பாட்டி அதை அலங்கரிக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்களுக்குலாம் சொன்னதுனால அவங்களும் வளமையாக அந்த விடயத்தை கையாண்டுட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவர்கள் அனைவருமே அந்த பசு மீது அதிகமான அன்பையும் கொடுத்துருக்காங்க. அந்த பசுவும் அவர்களிடத்திலே அன்பை அதிகமாக பகிர்ந்தும் இருக்கிறது. ஸ்ரீ ரமணர் அவர்கள் ஒரு சமயம் ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு குரங்குக்கு காயப்பட்டு அங்கே வந்திருக்கு. அந்த குரங்கை பார்த்து மிகுந்த வேதனைப்பட்டு அதை எடுத்து அதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்து காயத்திற்கு மருந்து போட்டு அதை பராமரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரொம்ப அன்பா அது கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. வாழைப்பழங்களை எடுத்து கொடுத்து உணவுக்காக அதிகமாக கொடுப்பாங்களாம். இதையெல்லாம் பார்த்த பிறகு மற்ற குரங்குகள்லாம் அங்கே அது அவைகளுக்கெல்லாம் வாழைப்பழங்களை கொடுத்து அவைகளும் அவர்களுடன் அன்பாக பேசுவதை நிறைய பேர் கண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் ரமணர் அவர்கள் ஆசிரமத்தில் இருக்கும் மலையின் உச்சிக்கு போயிருக்காங்க தியானம் பண்ணுறதுக்கு. முடிச்சுட்டு வரும்பொழுது நிறைய பேர் அவங்க கூட சேர்ந்து வரும்பொழுது கடுமையான வெயிலாக இருந்திருக்கு. அப்போ இந்த குரங்குகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மலையின் மீது உள்ள மரங்களில் ஏறி அப்படியே மரங்களை ரொம்ப ஆழமாக ஒழுக்கி இருக்கும் பொழுது அதில் இருக்கும் நாவற்பழங்கள் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. அது அங்கே வந்திருக்கவர்கள் எல்லாம் எடுத்து பசியாறி இருக்காங்க. ஸ்ரீ ரமணர் அவர்களும் எடுத்து பசியாறி இருக்காங்க. இது எல்லாம் என்னென்னா அப்படின்னா, விலங்குகளிடத்திலே அதிகமான அன்பு பாசம் வைத்ததினால் அந்த விலங்குகளும் ஸ்ரீ ரமணர் அவர்களிடத்திலேயே அதிகமான பக்தியையும் பாசத்தையும் காட்டிக்கொண்டு தான் இருந்தது. விலங்குகளிடத்திலே அன்பை வைத்திருந்த ஸ்ரீ ரமணர் அவர்கள் பறவைகளிடத்திலும் அன்பு வச்சிருந்தாங்க. அது ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய உடைகளை தானே கழுவி அங்கே இருக்கும் மரங்கள்ல காய வைப்பது உண்டு. ஒரு நாள் இப்படிதான் அவர் மரங்களுக்கு இடையிலே தன்னுடைய உடைகளை காய வச்சுட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது அதை எடுக்கும் பொழுது அந்த உடையிலிருந்து ஒரு சின்ன பறவையினுடைய முட்டை கீழே விழுந்து உடைந்து விடவில்லை. ஆனால் சின்ன
கீறல் அந்த முட்டையின் மீது. இவருக்கு ஒரே பதட்டமாயிட்டு தான். ஐயோ! அந்த முட்டை உடைஞ்சிருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டமாக அந்த முட்டையை எடுத்து தன்னுடைய உடையிலேயே அவர் வைத்து விட்டாராம். ஏன்னா இவர் அந்த உடையை காய வைத்திருக்கும் அந்த அமைப்பு பறவைக்கு ஒரு கூடு கட்டுவது போல வசதியாக இருந்ததுனால அந்த பறவை அந்த இடத்துல கூடு கட்டிருச்சு. உடனே அந்த அமைப்பை அப்படியே வைத்து அந்த முட்டையும் அங்கேயே வைத்து கொஞ்சம் எந்த நாளும் பார்ப்பாங்களா அந்த முட்டை என்ன ஆச்சு என்ன ஆச்சு. அப்புறம் அந்த முட்டையிலிருந்து அந்த பறவையினுடைய அழகான வெளிப்பாடு வந்த பிறகுதான் மனசுல ஒரு நிம்மதியாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தை நிறைய பேர்ட்ட சொல்லி சொல்லி மகிழ்வாராம். ரொம்ப அழகான ஒரு பறவை வெளியே வந்திருக்கு அந்த முட்டையிலிருந்து அப்படின்றத அவர் சொல்வாராம். அதனால உயிர்களிடத்திலே அதிகமான அன்பு செலுத்தணும் அப்படின்ற விடயத்தை எல்லார்கிட்டையுமே பகிர்ந்துட்டே இருப்பாராம். ரமணரிடத்திலே வள்ளிமான் அப்படின்னு ஒரு மான் இருந்திருக்கு. அந்த மானுடைய பேர் வள்ளி. அந்த மான் எப்பொழுதுமே துள்ளி திரிந்து அவருடைய ஆசிரமத்தில் விளையாடி கொண்டிருக்குமாம். ஸ்ரீ ரமணர் அவர்கள் உறங்க சென்று விட்டால் அந்த மானும் அந்த இடத்துல உறங்கிக் கொள்ளுமாம். அந்த அளவுக்கு அது செல்லமாக வளர்க்கப்பட்டது. ஒரு நாள் ஒரு மனிதர் அந்த மானை வேட்டையாடுறாங்க. ஆனால் அது காயத்துடன் தப்பி விட்டது. அந்த காயப்பட்ட மானை காப்பாற்றி அதற்கு மருந்து இட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்களாம் ஸ்ரீ ரமணர் அவர்கள். ஆனால் அந்த மான் நீண்ட நாளுக்கு பிறகு உயிரிழந்து விட்ட சந்தர்ப்பத்திலே தன்னுடைய செல்ல பிராணியான ஜாக்கி நாய்க்குட்டியை புதைத்த இடத்திலே அதுக்கு பக்கத்திலே அந்த மானையும் புதைக்கிறாங்க. எல்லா உயிர்களையும் சமனா பார்க்கணுன்ற ஒரு கருத்து அவரிடத்துல எப்பொழுதுமே இருக்கும். எல்லா உயிரிடத்திலையுமே இறைவனுடைய படைப்பில் அமைந்த எல்லா உயிரினங்களும் மீதும் அன்பு இருக்கணும் அப்படின்ற விடயத்தை ரொம்ப ஆழமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் பொறுமையின் மணிமகுடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ரீ ரமணருடைய ஆசிரமத்தில் பக்தர்கள் நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது சில திருடர்கள் கேள்விப்பட்டு நிறைய பணம் பொருள் எல்லாம் இருக்கும், இங்கே போய் நம்ம திருடிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. நேரடியாக அவருடைய ஆசிரமத்தில் இருக்கும் இவருடைய செல்ல பிராணிகள் எல்லாத்தையும் துன்புறுத்தி எப்படியாவது அந்த பணத்தையும் நகையும் எடுத்துடலாம் அப்படின்னு பெரிய அளவு பிரச்சனை பண்ணும் பொழுது சத்தம் கேட்டு உறங்கி கொண்டிருந்த ஸ்ரீ ரமணர் அவர்கள் எழும்பி வராங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற பொண்ணையும் பொருளையும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, தாராளமாக நீங்கள் போய் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு போகலாம், நாங்கள் எல்லாம் வெளியே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கட்டையை எடுத்து ரமணருடைய வலது காலில் அடிக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வலது காலில் மட்டும் அடிக்கிறீங்க, இடது காலையும் சேர்த்து அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாக ஏற்பட ஸ்ரீ ரமணர் அவர்கள் கட்டையாலே அடிக்கிறாங்க. ஆனாலும் அவர் அமைதியாக சிரித்த முகத்துடன் தான் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அவருடன் இருந்த ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மிகுந்த கோபம் பட்டு அவர் போய் போலீஸை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அவர் விரைந்து செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. அப்போ ரமணர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போங்க, ஆனா இங்க இருக்கும் எந்த உயிரையும் நீங்கள் துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு பீரோ இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பீரோவை எப்படியாவது திறக்கணும் அப்படின்றாங்க. அந்த பீரோனுடைய சாவி என்கிட்ட கிடையாது, ஒருத்தர் வெளியில போயிருக்காரு, அவர் வந்தோன்னு அவர்கிட்ட அதை எடுத்துக்குங்கன்னு சொல்லும்போது திருட வந்தவர்கள் 11 மணிக்கு வராங்க. 2 மணி வரை அங்க என்ன இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. பீரோனுடைய சாவி கிடைக்குது. அந்த பீரோவில் என்ன இருக்கு அப்படின்னா, திருநீரும் கொஞ்சம் பழங்களும் ஒரு 6 ரூபாய் பணமும் தான் இருந்தது. அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. இல்லையே, நிறைய பக்தர்கள் வராங்க, அப்போ பணமும் நகையும் எங்கேயோ இருக்கு அப்படின்னு அவர் மிரட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் நீங்க பணமும் நகையும் எங்கேயும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு, இங்க பணமும் கிடையாது நகையும் கிடையாது அப்படின்னு சொல்றது அவங்க நம்பல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தேடி பார்த்து கலைச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும் பொழுது அவர்கள் வந்த பாதையிலே வந்த வழியே சென்று விட்டார்கள் என்று ஒரு பதிலை சொல்லிவிட்டு அமைதியாக சிரித்த முகத்துடன் அவர்கள் வெளிப்படுறாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எடுக்க வந்த பொருளை எடுத்துட்டு போட்டுமே அதில் என்ன இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவருடைய மனப்பக்குவம் இன்னும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ ரமணர் அவர்களுடைய அம்மா காசிக்கு போற வழியில தன்னுடைய மகனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வராங்க. பார்க்கும் பொழுது அவங்களுடைய மகனுடைய அந்த நிலை இன்னும் தியானம் இருந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இறைவனிடத்திலே ஒரு அன்பால் இணைக்கப்பட்ட ஒருவராக இருப்பதை அவங்க உணர்றாங்க. அப்போ மகனோட இருந்துடணும் ஆசைப்படுறாங்க. மகனை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, அவர் வரமாட்டாரு. மகனோட இருந்துடலாம் அப்படின்னா விருபாஷ குகையிலேயே தங்கிடுறாங்க. தங்கி இருக்கும்போது அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்படுது. அந்த காய்ச்சலின் விளைவாக என்ன பண்றாருன்னா, ஸ்ரீ ரமணர் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று வெண்பாக்களை அங்க பாடுறாங்க. அதனால அவங்களுடைய காய்ச்சல் முழுமையாக பூரணமாக குணமடையுது. இறைவனுடைய அருளால் அவங்களுடைய தாய் நல்ல நிலையில இருக்கிறாங்க. தன்னுடைய மகனோடு கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு அங்கேயே தங்கிடுறாங்க. பகவானுடைய முதல் வெளிநாட்டு பக்தர் யாரு தெரியுமா? F.H. ஹம்ப்ரிஸ் என்பவர் தான். இவர் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். இந்தியாவை ஆண்ட வந்தபோது வேலூரில் போலீஸ் இலக்காவில் பணியேற்று வருகை தந்து பணியாற்றியிருக்காங்க. இவருக்கு சித்திகளில் மிகுந்த ஈடுபாடு இருக்கு. அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, யாராவது ஒரு பெரிய மகானை சந்திக்கணும்னு நினைக்கிறார். அப்போ கணபதி முனிவர் அவர்களை சந்திக்கிறாங்க. கணபதி முனிவரிடம் தனது ஆவலை கூறி அவர் என்ன பண்றாருன்னா,
பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களும் அழைத்து செல்றாங்க. ஹம்ப்ரிஷ் வந்து முதலாக பகவானை தரிசித்தவுடன் அவரது ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லாமல் போயிற்று என்று சொல்லலாம். தன் வாழ்நாளில் சந்தித்துவிட வேண்டிய ஒரு மகானை சந்தித்து விட்டதாக ஒரு மகிழ்ச்சி அவரிடத்திலே. இங்கிலாந்தில் வெளிவந்த ஒரு ஆன்மீக பத்திரிகையில கூட அவங்க எழுதியிருக்காங்க. ஆன்மீக பத்திரிகையில் தானும் கணபதி முனிவரும் விருப்பாஷ குகையை அடைந்து பகவானது திருவடிகளை வணங்கி அமர்ந்தும் அவரிடம் எங்களால் ஏதும் பேச முடியவில்லை. நாங்கள் அப்படியே வெகு நேரம் உட்கார்ந்திருந்த இருக்கையில் நான் என் வசமிழந்து அப்படியே மேலெழும்புவது போல உணர்ந்தேன். 1/2 மணி நேரம் பகவானின் கண்களை உற்று பார்த்தவாறு இருந்தேன் என்று அந்த பத்திரிகையை அவங்க எழுதியிருக்காங்க. பகவானின் கண்கள் ஆழ்ந்த தியான நிலையில் இருந்த பொழுது மேன்மை, மென்மை, தன்னடக்கம், மன உறுதி எல்லாமே ஒருங்கிணைந்து இருப்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகவான் ரமண மகரிஷியின் பிறகு ஹம்ப்ரிஷ் அவர்கள் ஆன்மீக சம்பந்தமான எண்ணங்கள் மேம்பட்டு மிகுந்த அன்பின் உச்சத்தில் இருந்தாங்க அப்படின்றத சொல்லலாம். தன் நண்பர் ஒரு இடத்துல ரமணர் அவர்களை பற்றி கூறும் பொழுது, பகவான் ரமண மகரிஷியின் புன்னகை காட்டிலும் ரம்மியமானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரை தரிசித்த பிறகு ஒருவனுள் நிலைத்து விடும் மாற்றமானது பெரிய வியப்பான விஷயமாக இருக்கும் அப்படின்ற விடயத்தை முன்வைக்கிறாங்க. ஸ்ரீ ரமணர் அவருடைய பெருமை, அவருடைய மகிமை இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கிறது. வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் அவரை பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ வந்து ஒரு அமெரிக்காவிலிருந்து ஒரு பெண்மணி வராங்க. வந்து அவரை பார்த்து மகிழ்ச்சியில அமர்ந்து, அவர் முன்னாடி அமர்ந்த விதத்திலே கால்கள் 2ஐயும் நேராக அவர் முன்னாடி வந்து நீட்டி அமர்ந்துட்டாங்க. அப்போ அவருடைய பக்தர்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு கோபம், ஒரு பெண் எப்படி அமர முடியும் அப்படின்னு. அப்போ ரமணர் இடத்துல போய் சொல்றாங்க. அப்போ ரமணர் அவர்கள் சொல்றாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெள்ளையர்கள் வந்து கீழே தரையில் அமர்றது கிடையாது. அவர்கள் அமர்ந்தாலும் அவர்களுக்கு வந்து கால்களை மடித்து அமர்வது சிரமமான விடயம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவர்களுடைய பக்தர்கள்லாம் இல்லை, அவங்க உட்கார்ந்துருக்க விதம் ரொம்ப தப்பாக இருக்குது, அப்படி உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ரமணர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அவங்களும் அப்படி உட்காரக்கூடாது அப்படின்னா நான் மட்டும் ஏன் எல்லாரையும் பார்த்து கால்களை நீட்டி அமர்ந்திருக்கணும், நானும் கால்களை மடித்திருக்கிறேன் அப்படின்னு கால்களை மடித்து அமர்ந்துட்டாங்க. என்னன்னா ரமணர் அவர்கள் வந்து ரொம்ப நாளாக தியானம் அது பண்ணுறதுனால அவருடைய கால்கள் எல்லாம் மிகுந்த வலியில இருந்த ஒரு காலகட்டம். அப்போ அவர் கால்களை மடித்து அமரும் பொழுது இன்னும் அவருக்கு வலியும் வேதனையும் கொடுத்தது. அப்போ எல்லாரும் பதறி போயிட்டாங்களாம். ஆனால் ரமணர் அவர்கள் அப்படியே அமர்ந்து இருந்திருக்காங்க. அந்த வெளிநாட்டு பெண் ரொம்ப நேரம் இருந்து அவரை தரிசித்து விட்டு அவரிடத்துல ஆசீர்வாதம் கேட்டு விடைபெற்று சென்ற பிறகு கூட ரமணர் அவர்கள் அப்படியே தான் அமர்ந்திருந்தாங்களாம். அப்போது எல்லாரும் பதறி போயிட்டாங்களாம். பதறி போய், இல்லை நாங்கள் சொன்னதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க பணிவாக சொல்லும்போது ரமணர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இறைவன் எங்கேயும் நிறைந்து இருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விடயத்தை ரொம்ப அழகாக சொல்லி புரிய வைக்கிறாங்களாம். ஸ்ரீ ரமணர் அவர்கள் மனதை கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் அமர்ந்து உனக்குள் உன்னை தேடி இறைவனை கண்டுபிடி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்களாம். சில நேரங்களில் சிலவங்க சொல்றது உண்டாம், தியானம் இருக்கிறேன் ஆனால் என்னால் என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியவில்லை, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் பொழுது, எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் தியானத்தில் அமர்ந்து இறைவனை தேடிக்கொண்டே இருங்கள். எப்பொழுதுமே எனக்கு தூக்கம் வருகிறது, மயக்கம் வருகிறது என்று யோசிப்பதை விட இதிலிருந்து எப்படி வெளிவந்து இறைவனிடத்திலே உங்களை முழுமையாக ஒப்படைக்க முடியும் என்பதை தேடி கண்டுபிடிங்கள் அப்படின்னு சொல்லுவாராம். ஸ்ரீ ரமணர் அவர்கள் கிரிவலம் செல்வது உண்டு. திடீர்னு ஒரு நாள் இப்படி கிரிவலம் செல்லும் பொழுது அவருடைய பக்தர்கள் எல்லாம் இணைந்து அவருடன் கிரிவலம் செல்றாங்களாம். அப்போ நேர் பாதையில கிரிவலம் சென்று கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு குறுக்கு பாதையில வந்து கிரிவலம் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். பக்தர்கள்லாம் அவர் பின்னாடியே போயிருக்காங்க. இவர் எங்க போறாரு அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே பின்னாடியே போயிருக்காங்க. விறுவிறுன்னு போனவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு தூரத்துல ஒரு விவசாயி இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட போய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, உங்களுடைய மாடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இவங்க ஆச்சரியமா பார்த்தாங்களா, ஏன் நீண்ட நாட்களாக நீங்க என்ன பார்க்க வரல அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அந்த விவசாயிக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அவர் வந்து ரமணர் அவர்களே மிகுந்த அன்போடு வணங்கக்கூடியவர். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னைக்கு வந்து என்னுடைய விவசாயத்தை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன், ஆனாலும் என்னுடைய களைப்பினால இங்கேயே நான் அமர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஸ்ரீ ரமணர் அவர்களுக்கு கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, பழைய சோறு, இன்னைக்கு என்னுடைய அம்மா வந்து சமைக்கல, அதனால பழைய சோறு கொண்டு வந்திருக்கேன். அப்போ ரமணர் அவர்கள் சொன்னாங்களாம், பழைய சோறா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கொஞ்சம் தாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்ததுதான். கொஞ்சம் உப்பு, எலுமிச்சை இதெல்லாம் போட்டு அவருக்கு அந்த பழைய சோறை கொடுக்கும்போது அதை வாங்கி உண்டு எவ்வளோ அமிர்தமாக இருக்குது, இந்த வெயிலுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிகுதியை வந்து அந்த விவசாயிக்கு கொடுத்து, உங்கள் வீட்டில் போய் எல்லாருக்கும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்திருந்த
தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் பால் காய்ச்சி பால் அவர்களுக்கு எல்லாருக்குமே அவர்கள் பருகவும் கொடுத்துருக்காங்க. அதாவது இது எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு விவசாயி இடத்துல எவ்வளவு ஒரு அன்பு, அதாவது யாருக்கிட்டையும் பேசும் பொழுது, யாருக்கிட்டையும் பழகும் பொழுதும் அந்த அன்பையையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்குரிய அந்த மதிப்பையும் கொடுக்கும் பொழுது எல்லாருமே அவர்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சமயம் கடவுளுக்கென்று தனியான உருவம் கிடையாது, ஆகவே கடவுளை உருவத்தில் வழிபடக்கூடாது அப்படின்ற ஒரு தீவிரமான கொள்கை கொண்ட ஒரு பக்தர் ஒருவர் வந்து பகவானை சந்திக்க வந்திருக்காரு. இவர் நம் பகவானிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஆனால் இப்படி ஒரு கொள்கையும் அவரிடத்தில் இருந்தது. பகவான் சன்னதியில் ஒரு நாள் இந்த பக்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பகவான் அமர்ந்திருந்த இந்த ஹாலில் வந்து மக்கள் வெள்ளம், கடவுளுக்கு உருவம் இல்லை என்ற கொள்கையுடைய அந்த பக்தர் வந்து பகவானை நோக்கி இதிகாசங்கள் புராணங்கள் ஆகியவற்றையும் தான் படிக்கும் பொழுது தனக்கு சிரிப்பு வருவதாகவும் கூறியிருக்கிறாரு. பகவான் அந்த சிரிப்புக்கான காரணத்தை கேட்டு அந்த பக்தர்கிட்ட வந்து, புராண இதிகாசங்களில் கடவுள் எல்லாருமே மனிதர்களைப் போல் அங்கங்களை உடையவர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது தான் படிக்கும் போதுதான் தனக்கு சிரிப்பு வந்ததாக அந்த இறைவன் மீது நம்பிக்கை இல்லாத அந்த பக்தன் கூறியிருக்கார். இதை கேட்ட பகவான் என்ன பண்ணியிருக்காங்க, அமைதியாக அந்த பக்தரை பார்த்து, உனக்கு கண் காது மூக்கு வாய் எல்லாம் இருக்கிறது, கண்ணாடியில் அவற்றை நீ பார்த்து சிரித்து கொண்டே இருக்கிறாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடியிருந்த கூட்டத்தில் சிரிப்பு அலை. நீ கூறும் கடவுளுக்கு கண் காது மூக்கு இருக்கின்றதா என்பது கிடக்கட்டும், முதலில் நீ யார்? நீ என்பது உன் உடலா? நீ தூய ஆன்மாவா? அதை நீ உணர்ந்தாயா? ஒரு உடல் உள்ளவன் நீ என்ற தேக பகவானை உனக்கு நீக்கி விட்டதா என்று கேட்காமல் கேட்டு முதலில் உன்னை நீ அறிய முயற்சி செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய தத்துவத்தை ரொம்ப அழகா அந்த பக்தருக்கு பேசி புரிய வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரும் உணரக்கூடியதாக இருந்தது. ஸ்ரீ ரமணர் அவர்கள் அமைதியாக இருந்து அதிகமான தியானத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் உடல் ரீதியான பிரச்சனைகள் சந்தித்திருந்த பொழுதுமே மிகுந்த அமைதியாக இருந்தாங்க. நிறைய அவருக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டது. பக்தர்கள் எல்லாம் மிகுந்த வேதனைப்பட்ட ஒரு காலமாக இருந்தாலும் தன்னுடைய முகத்திலே புன்னகையையும் மலர்ச்சியையும் அன்பையும் எப்பொழுதும் வெளிப்படுத்திட்டு இருப்பாங்களாம். இது உண்மையான நிலை அல்ல, இந்த உடல் என்பது உண்மையான நிலை அல்ல. உள்ளிருக்கும் எண்ணத்தை ஒருமைப்படுத்தி, சிந்தனையை ஒருமைப்படுத்தி, நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தேடி இறைவனை சொரூபமாக காண வேண்டும் என்ற எண்ணத்தில் ரொம்ப ஆழமா இருந்து அதில் தான் இறைவனை கண்டு மகிழ்ந்தவர் அப்படின்னு கூட ஸ்ரீ ரமணர் அவர்களை சொல்லலாம். பக்தர்களுக்கெல்லாம் சொல்லுவாங்களாம், ஏன் கவலைப்படுறீங்க, மனதளவில் வேதனைப்படாதீங்க அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்திலும் ஆறுதலாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த மண்ணுலகை விட்டு ஸ்ரீ ரமணர் அவர்கள் விடை பெறும் அந்த காலகட்டம் வந்து மிகுந்த வேதனையாக அவர்களுடைய பக்தர்கள் எல்லாம் அழுது நின்ற ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கண்களை மூடி தான் நேசித்த அந்த இறைவனிடத்திலே அவர் போய் சேர்ந்ததை தான் இன்றளவும் பலர் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலைக்கு சென்றால் ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய ஆசிரமத்திற்கு யாருமே போகாம வரமாட்டாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்குள் ஒரு தேடல், நீங்கள் யாரென்ற கேள்விக்கு ஒரு பதில், இந்த வாழ்க்கை என்பது என்ன அப்படின்ற ஒரு வடிவத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு உண்மை இருக்கிறது. கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. அதே நேரத்தில் உங்கள் மனதை நீங்கள் அறிந்து செயல்படக்கூடிய ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் தருவார் அப்படின்ற விடயம் இருக்கு. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது ஒரு நீண்ட பயணமாக இருந்த பொழுதும் அவர் மக்களுக்கு, உலக மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களையும் நல்ல பல சிந்தனைகளையும் வாழ்க்கை என்ற அர்த்தத்தின் முழுமையான வடிவத்தையும் அழகாக விளக்கி சென்றிருக்கின்றார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.